வணக்கம். உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாட்டின் ஜனநாயகத்தின் 4வது தூண் என்று அழைக்கப்படுவது ஊடகம். உண்மையை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது, அநீதிகளை வெளிக்கொண்டு வருவது, அதிகாரத்தை கேள்வி கேட்பது, இவை ஒரு ஊடகவியலாளரின் கடமை. ஆனால் உண்மையை தேடிய சில ஊடகவியலாளர்கள் தங்கள் உயிரையே இழந்தனர். சிலர் இன்று வரை காணாமல் போனவர்களாகவே உள்ளனர். இது இலங்கையில் காணாமல் போன மற்றும் கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்களின் கதை. பல தசாப்தங்களாக இலங்கை உள்நாட்டு மோதல், அரசியல் பதற்றம் மற்றும் பாதுகாப்பு சவால்களை சந்தித்த நாடாக இருந்தது. இந்த காலகட்டத்தில் தமிழ், சிங்கள மற்றும் ஆங்கில ஊடகங்களில் பணியாற்றிய பல ஊடகவியலாளர்கள் அச்சுறுத்தல்கள், தாக்குதல்கள் மற்றும் கடத்தல்களை எதிர்கொண்டனர். ஊடகவியலாளர்களின் எதிர்கொண்ட மிகப்பெரிய கேள்வி, உண்மையை எழுதுவதற்கான விலை என்ன? 2005 ஆண்டு ஏப்ரல் மாதம் 28 நாள் புகழ்பெற்ற தமிழ் ஊடகவியலாளர் தர்மரத்தினம் சிவராம், அல்லது அனைவராலும் அறியப்பட்ட பெயரான தாராக்கி சிவராம், கொழும்பில் கடத்தப்பட்டு பின்னர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். இவர் ஒரு ஊடகவியலாளர் மட்டுமல்ல, அரசியல் ஆய்வாளர். போரின் இரு தரப்புகளையும் விமர்சனமாக அணுகியவர். அவரது மரணம் இலங்கையின் ஊடக உலகில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. 2009 ஜனவரி 8 சண்டே லீடர் பத்திரிகையின் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க கொழும்பில் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் தனது மரணத்தை முன்கூட்டியே உணர்ந்தது போல ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தார். எனது மரணம் என்னுடைய குரலை நிறுத்தாது. அரசாங்கத்தின் கொள்கைகள் மற்றும் ஊழல்கள் குறித்து அவர் தொடர்ந்து கேள்வி எழுப்பியிருந்தார். அவரது கொலை உலக அளவில் கண்டனங்களை ஏற்படுத்தியது. 2007 பிப்ரவரி மாதம் 15 யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியைச் சேர்ந்த பத்திரிகையாளர் சுப்பிரமணியம் ராமச்சந்திரன் காணாமல் போனார். அவர் தமிழ் நாளிதழ்களுக்கான செய்திகளை சேகரித்து வந்தார். உள்ளூர் பிரச்சனைகள், மக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் மற்றும் சமூக விவகாரங்கள் குறித்து அவர் செய்தி வெளியிட்டார். அவர் காணாமல் போன தொடர்பான சம்பவம் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் அவர் எங்கு சென்றார், அவருக்கு என்ன நடந்தது என்ற கேள்விகளுக்கு இன்று வரை முழுமையான பதில் கிடைக்கவில்லை. ஒரு குடும்பம் ஒரு உண்மையை பல ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருக்கின்றது. அதற்கான விளக்கங்கள் இன்னும் வரவில்லை. இவர் யாழ் தினக்குரல் மற்றும் வலம்புரி ஆகிய தமிழ் நாளிதழ்களில் பிராந்திய செய்தியாளராக பணியாற்றியிருந்தார். அவரது செய்திகளில் ஒன்று சட்டவிரோத மணல் அகழ்வு தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்தியதாகவும், அதில் சில அதிகாரிகள் மற்றும் வணிகர்களின் தொடர்புகள் குறித்து அவர் எழுதியதாகவும் தகவல்கள் வெளியாகின. சாட்சிகளின் கூற்றுப்படி அவர் ஆயுதம் ஏந்திய குழுவினரால் அழைத்துச் செல்லப்பட்டதாகவும், பின்னர் ராணுவ முகாம் ஒன்றில் தடுக்க வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டன. ஆனால் அவரது குடும்பம் பல ஆண்டுகளாக உண்மையையும் நீதியையும் தேடி காத்திருக்கின்றது. அதேபோல் தாராக்கி சிவராம், லசந்த விக்ரமதுங்க, சுப்பிரமணியம் ராமச்சந்திரன் ஆகியோர் வரிசையில் பிரகித் எக்னிகோட, கார்ட்டூனிஸ்ட் மற்றும் அரசியல் கட்டுரையாளர் 2010 ஜனவரி 24 காணாமல் போனார். அவர் அரசியல் விமர்சனங்களையும் மனித உரிமை தொடர்பான கருத்துக்களையும் வெளியிட்டு வந்தார். அவரது காணாமற் போன வழக்கு இலங்கையின் மிக முக்கியமான ஊடக சுதந்திர வழக்குகளில் ஒன்றாக மாறியது. பல ஆண்டுகளுக்கு பின்னரும் அவரது குடும்பம் உண்மையையும் நீதியையும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றது. இவர்கள் மட்டுமல்ல, இலங்கையின் பல ஊடகவியலாளர்கள் தங்கள் பணிக்காக உயிரிழந்துள்ளனர். நிமலராஜன் மயில் வாகனம், யாழ்ப்பாணத்தில் பணியாற்றிய பத்திரிகையாளர். குகநாதன் தாக்குதலுக்கு உள்ளான ஊடகவியலாளர். மேலும் பல ஊடக பணியாளர்கள் போர்க்காலத்தில் 2 ஆண்டுகளில் உயிரிழந்தனர். ஒரு ஊடகவியலாளரின் ஆயுதம் துப்பாக்கி அல்ல, அவரது பேனா. அந்த பேனா ஒரு சமூகத்தின் குரல், ஒரு நாட்டின் வரலாற்றை பதிவு செய்யும் கருவி. காணாமல் போனவர்கள், கொல்லப்பட்டவர்கள், அவர்களின் குடும்பங்கள் இன்றும் ஒரு கேள்வியை கேட்கின்றன. உண்மை எப்பொழுது முழுமையாக வெளிவரும்? வரலாறு மறுக்காது. உண்மையை தேடிய குரல்களையும் அந்த குரல்களுக்கு ஏற்பட்ட விலையையும் எந்த காலத்திலும் வரலாறு மறக்காது. எனவே உண்மையை தேடிக்கொண்டே இருப்போம். இது உங்களுக்கு தெரியுமா? அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகம் வழங்கும் சிறப்பு அத்தியாயம். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை அன்பு வணக்கங்கள்.